ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்தியன் கோஸ்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கப்பல் துறையில வேலை பார்க்கணும்னு ஆசையா இருந்திருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 54,000 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. இது ஸ்டார்டிங் சேலரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் முதல்ல நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் ரிலேட்டடா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு இங்க இருந்தா வெளியிட்டு இருக்காங்க. இது எந்த விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுல பார்த்தோன்னா ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல் லெவல்ல பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்டிங் ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கு பார்த்தோன்னா நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ல இருந்துட்டு டிசம்பர் 24க்குள்ள நம்ம வந்துட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கான வெப்சைட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்லாம் போயிட்டு நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான கேட்டகரியில ஆட்களை தேர்வு செய்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி. இதுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்துட்டு 21ல இருந்து 25 வயசு வரல இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. அது பிறகு பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தோம்னா மேல் கேண்டிடேட் ஆண்களை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்தாலும் இந்த போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் இது ரெண்டுமே நம்ம சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் லெவல் எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த துறை சம்பந்தமா பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் லெவல் ஆட்களை தேர்வு செய்றாங்க. இது 3 லெட்டர் நம்ம வந்து படிச்சிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசுல இருந்து 25 வயசு வரை வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுவும் பார்த்தோன்னா மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஷுட் பி இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா நேவல் ஆர்கிடெக்சர், மெக்கானிக்கல், மெரைன், ஆட்டோமேட்டிவ், மெக்கட்ரானிக்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இது சம்பந்தமா நீங்க படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுக்கும் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் வந்துட்டு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே ஓபிசி கேட்டகரி பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரையும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ்ன்னு பார்த்தோம்னா டோட்டலா 140 வேகன்சி இருக்கு. இதுல ஜென்ரல் டியூட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 வேகன்சி இருக்கு. இதுல எஸ்சிக்கு 13, எஸ்டிக்கு 15, ஓபிசிக்கு 38, இடபிள்யூஎஸ்க்கு 4, யூஆருக்கு 40 கொடுத்துருக்காங்க. இது இல்லாம டெக்னிக்கல் லெவல்ல பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டலா 30 வேகன்சி எடுக்கிறாங்க. இதுல எஸ்சிக்கு பார்த்தோம்னா 4 வேகன்சி, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 9, இடபிள்யூசிக்கு எந்த வேகன்சி கொடுக்கல, யூஆருக்கு 15. ஸோ டோட்டலா பார்த்தோம்னா 140 வேகன்சி இருக்கு. இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தோம்னா 5 விதமான ஸ்டேஜஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தோம்னா 100 மல்டிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா 1 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கா கொடுத்துருக்காங்க. அதாவது ராங் ஆன்சருக்கு. இதுக்கான சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல், ஜென்ரல் நாலேஜ் இது சம்பந்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வரும். டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 பொறுத்த வரையும். ஸ்டேஜ் 2 பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நொய்டா, மும்பை, சென்னை, கொல்கத்தா இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிபிடி டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் பர்செப்ஷன் டிஸ்கஷன் டெஸ்ட் இருக்கும். இதுல பார்த்தோம்னா நமக்கு இங்கிலீஷ்ல வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் ஹிந்தி இது ரெண்டுலயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கிங்ல டெஸ்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கலந்து காம்பினேஷனா கூட நம்ம வந்து பேசுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேஜ் 3 இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் டாஸ்க், இன்டர்வியூ இது மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 5 இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்து அதுக்கான வேகன்சி எல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான ரிசல்ட்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 5 வரையும் கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இதுக்கான ஒவ்வொரு ரிசல்ட்டையும் பார்த்தோம்னா ஐசிஜி வெப்சைட்ல போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு பார்த்தோம்னா 5 டிசம்பர்ல இருந்துட்டு 24 டிசம்பருக்குள்ள நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா பர்மனண்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தோம்னா உங்களோட வேலிடிட்டின்னு பார்த்தோம்னா அதாவது நீங்க கொடுக்குற இமெயில் ஐடி ஃபோன் நம்பரை அட்லீஸ்ட் பார்த்தோம்னா 31 டிசம்பர் 2025 வரையும் அதை சேஞ்ச் பண்ண வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த டேட் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது வரையும் பர்மனன்ட் மொபைல் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எப்போதுமே யூஸ் பண்ற பர்மனன்ட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேஜ் 1 பொறுத்தவரை நீங்க என்னென்ன விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் பண்றதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா, ஷுட் நாட் பி டேக்கன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் 2024க்கு முன்னாடி நீங்க எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உள்ள ஸ்கேன் சிக்னேச்சர் இமேஜ், அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி மாரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 2 இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாரி ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன சைஸ்ல இருக்கணும், நீங்க வந்துட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு அதனுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வந்து என்னென்ன சைஸ்ல இருக்கணும், என்ன ஃபார்மட்னு சொல்லி டீட்டெயிலாவே குடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா, எஸ்சி, எஸ்டி பொறுத்த எந்த வித ஃபீஸுமே கிடையாது. அத தவிர மத்த கேட்டகரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 300 எக்ஸாமினேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இதுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிடி ஜெனரல் அப்புறம் டெக்னிக்கல் 2க்குமே பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்தோம்னா, இப்ப ஸ்டேஜ் 1க்கு பார்த்தோம்னா 25 பிப்ரவரி 2025, ஸ்டேஜ் 2க்கு பார்த்தோம்னா மார்ச் 2025. ஸோ இந்தந்த ஸ்டேஜ்லன்னு பார்த்தோம்னா, அதாவது இந்தந்த டேட்லாம் பார்த்தோம்னா, இந்தந்த ஸ்டேஜுக்கான எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொசீஜரும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எந்தெந்த டேட்லன்னு சொல்லி தெளிவாவே குடுத்துட்டாங்க. அதாவது அதுக்கான ஷெட்யூல தெளிவாவே குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன விதமான எலிஜிபிலிட்டி வேணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஹைட் எவ்வளவு இருக்கணும், 157 மினிமம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட், செஸ்ட், அதுக்கப்புறம் ஹியரிங் நார்மலா இருக்கணும், ஐ டெஸ்ட், டாட் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லி தெளிவா குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஒரு வாட்டி ஃபுல்லா ஒரு வாட்டி படிச்சு பார்த்துக்கங்க. இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சேலரி லெவல்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமாண்டர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 10 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 56,100 குடுக்குறாங்க. அதே மாதிரி டெப்டி கமாண்டன்ட் அது வந்து ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெவல் கேட்டகரி இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சேலரின்னு சொல்லி டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் லீவ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் குரூப் இன்சூரன்ஸ், இதுல வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்துட்டு பிரீமியம் குடுப்பாங்கன்னு சொல்லி டீட்டெயிலா எல்லா விதமான பெனிஃபிட்ஸுமே குடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ரிலேட்டடா உங்களுக்கு வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போட்டு நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட டேட், எக்ஸாமினேஷன் எங்க இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன ப்ரொசீஜர், ஸோ டீட்டெயிலா நீங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் ரிலேட்டடா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் இன்ஃபர்மேஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.